tense shows the time of the happening of any action. ஏதாவது ஒரு ஆக்ஷன் நடக்குது, ஒருத்தவங்க போகிறாங்க, இல்லைன்னா வர்றாங்க, இல்லைன்னா ஸ்லீப்பிங் பண்ணுறாங்க, இல்லைன்னா வாக்கிங் பண்ணுறாங்க, இல்லைன்னா ஜம்பிங் பண்ணுறாங்க, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆக்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அது எந்த டைமில் பண்ணுறாங்க, ஆல்ரெடி பண்ணி முடிச்சிட்டாங்களா, இல்லை பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லை இனிமேல் தான் பண்ணுவாங்களா அப்படின்றத தான் டென்ஸ் வந்து நமக்கு ஷோ பண்ணுது. ஓகேவா? இப்போ டென்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக 3 டைப்ஸ் இருக்குது. ப்ரெசன்ட் டென்ஸ், பாஸ்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸ் அப்படின்னா நவ், இப்போ நீங்கள் இந்த வீடியோ வாட்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ அது ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகேவா? பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னா எஸ்டர்டே. இப்போ எஸ்டர்டேனா என்ன சொன்னோம்? நேத்து அப்படின்னு சொன்னீங்க. ஸோ நேத்து வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தீங்க, நேத்து வந்து செஸ் ப்ளே பண்ணீங்க, ஸோ அது முடிஞ்சிருச்சு, அந்த ஈவெண்ட் வந்து முடிஞ்சிருச்சு, அந்த ஆக்ஷன் வந்து முடிஞ்சிருச்சு. அப்போ அது பாஸ்ட் டென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஃபியூச்சர் டென்ஸ் அப்படின்னா இனிமேல் தான் நடக்க போகுது. ஃபியூச்சர் அப்படின்ற வேர்ட் வச்சு நீங்கள் கெஸ் பண்ணலாம், இனிமேல் தான் அது நடக்க போகுது, அந்த ஆக்ஷன் வந்து இனிமேல் தான் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ டுமாரோ. ஓகேவா? இப்போ நம்ம ப்ரெசன்ட் டென்ஸ் வந்து டீட்டெயில்டாக பார்க்கலாம். ப்ரெசன்ட் டென்ஸ் tells us what is happening now. இப்போ என்ன நடந்துட்டு இருக்கு? இப்போ பாருங்க, எக்ஸாம்பிள், I am eating. ஸோ இப்போ நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். She is playing. இப்போ அவள் விளையாண்டுட்டு இருக்கா. ஸோ இப்போ நடந்துட்டு இருக்கிறது ஹேப்பனிங் நவ், அதுதான் ப்ரெசன்ட் டென்ஸ். ப்ரெசன்ட் டென்ஸில் என்னென்ன ஹெல்பிங் வேர்ப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா am, is, or has, have. இதெல்லாம் நம்ம வந்து ப்ரெசன்ட் டென்ஸில் யூஸ் பண்ணுற ஹெல்பிங் வேர்ப்ஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம பாஸ்ட் டென்ஸை டீட்டெயில்டாக பார்க்கலாம். பாஸ்ட் டென்ஸ்னா என்னதுன்னா tells us what happened before. அது ஆல்ரெடி அந்த ப்ராசஸ் முடிஞ்சிருச்சு, அந்த ஆக்ஷன் முடிஞ்சிருச்சு. பிஃபோர், முன்னாடியே நடந்து முடிஞ்சிருச்சு. எக்ஸாம்பிள் பாருங்க, I ate ice cream. ஸோ இதில் ate அப்படின்ற வேர்டு இருக்கு பார்த்தீங்களா, அதுதான் பாஸ்ட் டென்ஸ். eat அப்படின்னா ப்ரெசன்ட் டென்ஸ், சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஏட்னா பாஸ்ட் டென்ஸ், சாப்பிட்டு முடிச்சிட்டோம். She played chess. ப்ளே அப்படின்றது ப்ரெசன்ட் டென்ஸ், அதில் நமக்கு இடி சேர்த்து பண்ணோன்னா பாஸ்ட் டென்ஸாக மாறிடும். ஷீ பிளேட் செஸ். இதில் என்னென்ன ஹெல்பிங் வேர்ப்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா வி யூஸ் வாஸ், வேர், ஹேட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபியூச்சர் டென்ஸ் பார்க்கலாம். ரொம்பவே ஈஸியான டென்ஸ் ஃபியூச்சர் டென்ஸ். டெல்ஸ் us what will happen next. நெக்ஸ்ட் என்ன நடக்க போகுது அது சொல்கிறது தான் ஃபியூச்சர். எக்ஸாம்பிள் பாருங்க, I will eat ice cream. I will eat ice cream. ஸோ ஐஸ்கிரீம் இனிமேல் தான் நம்ம சாப்பிட போகிறோம். ஓகேவா? இப்போ will வந்துச்சுனாலே அது ஃபியூச்சர் டென்ஸ். She will play chess. ஸோ இனிமேல் தான் அவன் என்ன பண்ண போறா? செஸ் வந்து விளையாட போறான். ஸோ will